ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலேயே சமையல் செய்கிறதுக்கு எனக்கு பயங்கரமான சோம்பேறித்தனம். பச்சை மாங்காய் இருந்துச்சு, சரி ஊறுகாய் போடலான்னு சொல்லி இதை கட் பண்ணுறது ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்குமில்ல. அதனால் எடுத்து பிடிச்சி கட் பண்ணிகிட்டு இருந்தா பாப்பா வந்து திட்டிகிட்டு இருந்தா, அம்மா நாங்கள் வெளியே போனோம், ஏமா டிஃபன் செஞ்சே கொடுக்கல, நாங்கள் சாப்பிடல, கொண்டு போய்க்கிறோம், நாங்கள் ரெடியாக இருக்கல செய்யுங்கன்னு சொன்னேன். சீக்கிரம் எக் ரோஸ்ட்டும் சப்பாத்தி செஞ்சு கொடுக்கலன்னு சொல்லி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி 2-3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வெங்காயத்தை வணக்கிட்டு உப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சாறு பொறுக்கி வரணும். இது நல்லா சுண்டுனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரையை ஆட் பண்ணலாம். நல்லா குறுகினதுக்கப்புறம் மல்லித்தலையை போட்டுட்டு சப்பாத்தி சுடுறக்க ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தி சுட்டால் எல்லோரும் சாப்பிட்றட்டும் அப்படின்னு சொல்லி சுட்டா அவங்க யாரும் சாப்பிட்றக்கே வரமாட்டேன்ட்டாங்க. சரி, அவங்களுக்கு கொண்டு போகிற பிள்ளைங்களுக்கு மட்டும் பேக் பண்ணி கொடுத்துட்டு நான் மறுபடியும் மாங்காய் எடுத்து கையில் பிடிச்சிட்டு அதை இன்னைக்கு கட் பண்ணி வச்சிட்டோம்னா அம்மா தாளித்து கொடுத்துருவாங்க. தாளிக்கிறதுக்கு வந்து அம்மாவுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. கடுகு, வெந்தயம் எல்லாம் வறுத்து பொடிச்சு போடுவாங்க. நான் சும்மா கட் பண்ணி வச்சு மிளகாத்தூள், உப்பு, மல்லித்தூள் கிடையாதுங்க, மிளகாத்தூள், உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணி வச்சேன். அப்புறம் அம்மாவை தாளிக்க சொல்லிவிட்டு நான் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நிறைய வேலையெல்லாம் இல்லை, இன்றைக்கி சிம்பிளாக சமையல் முடிச்சிட்டோன்னு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வெங்காயம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணும்போதே வாயில் தண்ணி வருது. இந்த வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.